ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை ஏதோ நாம் ஆராதித்த அதே உள்ளத்தோடு ஆண்டவரை அப்படியே உற்று நோக்குவோம். ஏதோ ஆண்டவரை எப்போதெல்லாம் ஆராதிக்க முடியும், ஏதோ எப்போதெல்லாம் அவரை நினைத்து நாம் மகிழ முடியும் என்று சொல்லுகிற பொழுது திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது, அதிகாலையில் எழுந்து நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், அதிகாலையில் எழுந்து நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, கால நேரம் இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்த பொழுது இதோ தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று தன்னுடைய விண்ணக தந்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்று, அப்பா தந்தாய், நான் உம்முடைய பிள்ளை இல்லையா? இந்த நாள் முழுவதும் எனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தரமாட்டீரா? உமது பாதத்திலே நம்பிக்கையோடு நிற்கிறேனே என்று சொல்லி ஜெபித்து அவரை புகழ்ந்து ஆராதிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதுபோல விவிலியம் சொல்லுகிறது, இதோ இரவு எல்லா சீடர்களையும் அனுப்பிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனியான ஒரு இடத்திலே சென்று என்னுடைய தந்தையை நினைத்து மனதிலே உருகி தந்தாய், இந்த நாள் முழுவதையும் எனக்கு ஆசீர்வதித்து தந்தீரே, இந்த நாள் முழுவதும் இதோ உம்முடைய பேரருளால் அல்லவா, பேராற்றலால் அல்லவா என் வாழ்வு நிறைந்திருந்தது என்று மகிழ்ந்தார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, காலையிலே நம்மை எழுப்பி விடுவது யார்? நம்முடைய தாய் உள்ளம் இல்லையா? நம்முடைய தந்தை இல்லையா? நம்முடைய வீட்டிலே ஒரு குழந்தையை எழுப்பி விடுகிறது தாயும் தந்தையும். அதே போல இரவு தூங்குவதற்கு வா, வந்து படு, நேரமாகி விட்டது, விளையாண்டது போதும், படித்தது போதும், வேலை செய்தது போதும், செல்லை தூக்கி தூர போடு, வந்து படு, இதோ தூங்கு. யார் சொல்லுவா? ஒரு தாய் தந்தை. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு தாயான உறவை, தந்தையான உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ தன்னுடைய விண்ணக தந்தையை நமக்கு அப்படி கொடுத்திருக்கிறார். ஜெபிக்க வேண்டும் என்று சீடர்கள் கேட்டார்கள். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரும் சொன்னார். விண்ணுலகில் இருக்கிற என்னுடைய தந்தையே, எங்களுக்கெல்லாம் தந்தையாய் இருக்கிறவரே, நம்ம எல்லாம் வாய் திறந்து அப்படி கற்றுக் கொடுத்த இயேசுவை அப்பா அப்படின்னு சொல்லாமா? ஏசப்பா அப்படின்னு சொல்லாமா? ஏசப்பா என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லாமா? எங்க எல்லாம் வாய் திறந்து சொல்லுவோம், ஏசப்பா என்னை ஆசீர்வதியும் சொல்லுவோம். ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், ஏசப்பா என்னை ஆசீர்வதியும், ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதியும், ஏசப்பா என் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும், ஏசப்பா என் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும், ஏசப்பா என் உடல் நலத்தை ஆசீர்வதியும், ஏசப்பா என் உடல் நலத்தை ஆசீர்வதியும், ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தருளும், ஏசப்பா என் கண்ணீரை துடைத்தருளும், ஏசப்பா என் கவலையை போக்கும், ஏசப்பா என் கவலையை போக்கும், ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, ஏசப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது எவ்வளவு உள்ளம் மகிழ்கிறது, நம்முடைய முகத்திலே எவ்வளவு மகிழ்ச்சி வருகிறது. ஏனெனில் அவரை அப்பா என்று கூப்பிட. அதே போல விவிலியம் குறிப்பாக எசையா புத்தகத்திலே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட கடவுளாக வெளிப்படுத்துகிறார் தெரிகிறதா? ஒரு கருவில் இருக்கிற குழந்தையை தாய் மறந்து போவாளோ? கருவில் இருக்கிற குழந்தையை தாய் மறப்பாளா? 24 மணி நேரமும் அந்த குழந்தையே மனதில் இருக்கும். அப்படி ஒருவேளை அந்த குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. தாய் உன்னை மறந்தாலும், கருவில் இருக்கிற குழந்தையை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். ஏன் தெரியுமா? உன்னை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன், என்னுடைய கரத்தில் உன் பெயரை எழுதி வைத்திருக்கிறேன். மறவாத இறைவன். நாம் அவரை பப்பான்னு கூப்பிடுறது போல, அம்மானு கூப்பிடுறது போல ஆசீர்வாதமா அவர் அப்படியே நோக்குவோம். அவரை அப்படியே உக்கி நோக்கி அப்படியே நெஞ்சுருக நாம் இப்போது ஜெபிக்க இருக்கிறோம். அவரை அப்பா அம்மா என்று உணர்ந்து ஏதோ இந்த விண்ணப்பங்களுக்காக ஏறக்குறைய 125 விண்ணப்பங்கள் நமக்கு எழுதியிருக்கிறார்கள். இந்த நாளிலே, ஒரு நாளிலே ஆண்டவருடைய தூய் அந்தோணியாருடைய பாதத்திலே வந்து இதோ எனக்காக இந்த மாலை ஆராதனையிலே ஜெபியுங்கள் என்று சொல்லி இதோ விண்ணப்பம் வைத்தவர்களுக்காக மட்டுமல்ல, இதோ நமக்காக
நம் வழியாக, இந்த யூடியூப் வழியாக உலகம் முழுவதிலும் இருக்கிற தூய் அந்தோணியாருடைய, புளியம்பட்டி அந்தோணியாருடைய குழந்தைகள் இதோ ஜெபித்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவர் கேட்டது 2-3 பேர் தான், 2-3 பேர் தான். இதோ நாமோ 2000-3000 பேர் கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர் இதோ உற்று நோக்குங்கள், உற்று நோக்குங்கள். அவரை நெஞ்சுருகி ஜெபிக்க போகிறோம். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. பாடுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. பிரியமானவர்களே, அவரை நாம் எப்படி கூப்பிட்டாலும் தகும், எப்படி கூப்பிட்டாலும் தகும். அவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள். எனவே உள்ளத்திலே அவரை அப்பா, ஏசப்பா, என் இயேசு தெய்வமே, என் தாயான தெய்வமே, என் தாயாய் இருக்கிற, என் தாயாய் இருந்து என்னை வழி நடத்துகின்ற அன்பு தெய்வமே அப்படின்னு அப்படியே உற்று நோக்குங்க. அப்படியே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். இயேசுவே 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 அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே, நான் உம்முடைய பிள்ளையாய் இருக்கிறேன், நான் உம்முடைய அன்பு குழந்தையாய் இருக்கிறேன், நான் உம்முடைய பாசத்திற்குரிய குழந்தையாய் இருக்கிறேன், நான் உம்மால் நேசிக்கப்படுகிற குழந்தையாக இருக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ இந்த வளாகம் முழுவதும் தங்கி இருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை நிறைவான முறையிலே ஆசீர்வதியும் தகப்பனே. உம்மை நோக்கி ஜெபிக்கிற இந்த பாச குழந்தைகள் ஒவ்வொருவரையும் நிறைவான முறையிலே ஆசீர்வதியும் தகப்பனே. உம்மை அப்பா என்று சொல்லி, உம்மை அம்மா என்று சொல்லி என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, என்னை வழிநடத்தும் இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் இயேசுவே, எனக்கு வழிகாட்டும் ஆண்டவரே, என் தகப்பனே என்று இதோ உருகி ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் ஆண்டவரே, இதோ கையேந்தி ஜெபித்து கொண்டிருக்கிற, கரமேந்தி ஜெபித்து கொண்டிருக்கிற, கண்ணீரோடும் கவலையோடும் உமது பாதத்திலே அமர்ந்து இதோ எழுந்து நின்று, என் தகப்பனே, என் ஆண்டவரே, என்னை வழி நடத்துவீரா, எனக்கு வழிகாட்டுவீரா, பாதம் தேடி வந்திருக்கிறேனே, எனக்கு தேவையான விண்ணக கொடையை நிறைவாக பொழிவீரா என்று சொல்லி உன் பாதத்திலே உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த அன்பு குழந்தைகளை ஆசீர்வதியும் தகப்பனே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் எங்கள் அன்பு கடவுளே. இதோ உமது அன்பு பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உமது பாதத்திலே நம்பிக்கையோடு இதோ புளியம்பட்டி அந்தோணியாரை தேடி சென்றால் போதும், அவரது பாதத்திலே என்னுடைய ஒரே ஒரு சொட்டு கண்ணீரை சிந்திவிட்டு வந்தால் போதும், ஒரே ஒரு வார்த்தையை, ஏசப்பா என் தெய்வமே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லிவிட்டு வந்தால் போதும், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை வழி நடத்துவார். அவருடைய வலது கரம், வல்லமையான கரம், கோடான கோடி அற்புதம் செய்கின்ற அந்த ஆசீர்வாதத்தின் கரம் என்னோடு இருக்கும். இதோ அந்த பேதுரு கடலில் மூழ்குகிற பொழுது ஆண்டவரே என்று கூப்பிட்டார். ஓடோடி போய் கைப்பிடித்து கொண்டீரே ஆண்டவரே, அந்த கரத்தால் இப்போது என்னையும் தொடும், அந்த கரத்தால் இப்போது என்னையும் பிடியும். நீர் பிடித்து கொண்டிருக்கின்ற அந்த கரத்தை நான் ஒருபோதும் விட மாட்டேன். அது வல்லமையின் கரம் அல்லவா, எனக்கு சொல்லி தந்தீரே. என்னுடைய கரம் குறுகி போய் விட்டதா? உன்னை மீட்க முடியாத அளவிற்கு, உனக்கு விடுதலை தர முடியாத அளவிற்கு, உன்னை ஆசீர்வதிக்க முடியாத அளவிற்கு என்னுடைய கரம் ஒன்றும் குறுகி போய் விடவில்லை என்று சொன்ன தகப்பனே, உம்முடைய வல்லமையான கரத்தால், உம்முடைய தோல் வலிமையால் என்னுடைய பகைவன் சாத்தானை, என்னை சுற்றி இருக்கிற பகையை, என்னை சுற்றி இருக்கிற போட்டி பொறாமைகளை ஆசீர்வாதத்தின் தகப்பனே உம்முடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுங்க. அப்படியே ஜெபிங்க, அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுடைய எல்லா கருத்துக்களையும், உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவர்கிட்ட கொடுங்க. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்காக, குடும்பத்திலே நல்ல ஞானம் வேண்டும், அருமையான ஒரு இறை வார்த்தையை ஆண்டவர் தந்தாரே,
சாலமோனை போல ஞானமுள்ள குழந்தைகள் ஒவ்வொன்றும் வீட்டில் இருந்து விட்டால் போதும், அந்த வீடு அப்படியே வெளிச்சம் வராதா, அருள் வராதா? ஒவ்வொரு ஊரிலும் ஞானமிக்க குழந்தைகள் இருக்கிற பொழுது இதோ அந்த ஊர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் அப்படியே உயர்ந்து நிற்காதா? ஆசீர்வாதத்தின் தகப்பனே, 12 வயதிலே எத்துணை ஞானத்தோடு இருந்தீர். என்னுடைய பிள்ளை இதோ பல்வேறு சமயத்திலே போதைக்கு அடிமையாகி விடுகிறான், தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள், இதோ குடும்பத்திலே பொறுப்பற்று போய்விட்டார்கள். ஆசீர்வாதத்தின் தகப்பனே, ஆவியானவரை பொழிந்தருளும், ஆவியானவரை பொழிந்தருளும், ஆவியானவரை பொழிந்தருளும். அருமையான ஆவியானவரை அக்கினி மழையாய் பொழியும். அந்த ஆவியானவரால், ஆவியானவருடைய வல்லமையால் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகள் தெய்வீக அருள் பெற்ற குழந்தைகளாக, பெற்றோர் மனம் மகிழ்கிற குழந்தைகளாக, நல்ல கல்வியிலே நல்ல ஞானத்திலே எதிர்காலத்திற்கு ஒளி பெறுகிற குழந்தைகளாக அப்படியே வளர ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நம்பிக்கையோடு 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 ஜெபிக்கிறோம். உன் அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும் தகப்பனே, வல்லமையால் வழி நடத்தும் தகப்பனே. குறிப்பாக கணவன் மனைவியர் திருமணம் முடித்திருக்கிற குழந்தைகளுக்கு மத்தியிலே இதோ அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் போல ஒரு ஆசீர்வாத ஆவியை பொழியும். தூய ஆவி பெற்ற திருமணத்தால், தூய ஆவி பொழியப்பட்ட ஆசீர்வாதத்தால் அன்னை மரியாளும் சூசையப்பரோ இதோ எத்துணை இணைப்போடு இருந்தார்கள். எங்கள் குடும்பத்திலே பல்வேறு சமயத்திலே சந்தேக பேய் இருக்கிறது. இதோ 5 குடும்பத்தினர் எழுதியிருக்கிறார்கள். இந்த விண்ணப்பத்திலே, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற சந்தேகத்தை போக்கி, என் குடும்பத்தில் இருக்கிற தகாத உறவு முறைகளை போக்கி, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என் குடும்பத்திலே கணவன் மனைவிக்கு இடையிலே மீண்டும் ஒரு அன்புறவு மலரச் செய்வீரா என்று கேட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் வாக்கு தருகிறார், மகனே மகளே, உன் குடும்பத்திலே அமைதி உண்டாகுக, உன் உறவுக்குள்ளே ஆசீர்வாதம் உண்டாகுக. இதோ ஒரு 4 தாய் எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய குழந்தை இதோ தன்னுடைய கணவனோடு வாழாத நிலையில் இருக்கிறார். இதோ பல்வேறு காரணங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்தோணியாரே, இதோ உமது பாதத்திலே இந்த விண்ணப்பத்தை எழுதுகிறேன். தாயுள்ளம் பரிதவித்து எழுதுகிறேன். பிரிந்து கிடக்கிற என்னுடைய குடும்பம் இதோ ஒன்று சேரட்டும். என் வயதான காலத்திலே என்னுடைய பிள்ளை என் கணவனோடு வாழாமல் இருக்க வேண்டுமா? வாழாத ஒரு சூழலிலே மனம் நொந்து அழுது உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேனே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, என் குழந்தையினுடைய குடும்பத்திலே மீண்டும் 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 என் குழந்தையினுடைய குடும்பத்திலே மீண்டும் ஒரு ஆசீர்வாதம் வந்து அவர்கள் இணைய வேண்டும். என் பேர குழந்தைகள் தாயில்லாத பிள்ளைகளாக, தகப்பனில்லாத பிள்ளைகளாக வளர வேண்டுமா? ஆசீர்வாதத்தின் தகப்பனே, அந்த குடும்பத்திலே உம்முடைய ஆவியை பொழிவீரா என்று கண்ணீரோடு எழுதியிருக்கிற அந்த தாயின் வேண்டுதல் இந்த நாளிலே அந்தோணியார் இதோ வந்து கரம் நீட்டுகிறார். பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து, பிரிந்த குடும்பத்தை ஒன்று சேர்த்து இதோ அந்த குடும்பத்திலே ஆசீர்வாத மழையை பொழிகிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு ஆசீர்வாதத்தின் வாக்கு இல்லையா? ஆண்டவரே, திருமண காரியம் முடியாமல் என் பிள்ளைக்கு தள்ளி போய் கொண்டே இருக்கிறது. பலர் எழுதியிருக்கிறார்கள். பலர் எழுதி எங்களுக்காக ஜெபியுங்கள், ஆசீர்வாதத்தின் தகப்பனிடம் ஜெபியுங்கள். இதோ திருமண காரியம் நடந்துவிட வேண்டாம். அவமானப்பட்டு நிற்கிறேன். ஒரு கெட்டி மேள சத்தம் கேட்காதா? ஒரு கெட்டி மேள சத்தத்தால் என்னுடைய அவமான பேச்செல்லாம் காணாமல் போகாதா என்று கண்ணீரோடு எழுதியிருக்கிற அந்த அன்பு குழந்தைகளுக்கு ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எல்லோரும் ஒரே குரலாய் சொல்லுகிறோம். அவர்கள் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். கடந்த ஆண்டு திருவிழாவிற்கு போயிருந்தேன், கண்ணீரோடு எழுதியிருந்தேன், திருமண காரியம் என்று குழந்தை பேர் வேண்டும். நிறைய பேர் வாழ்விலே குழந்தை இல்லாத காரணத்தினால் இதோ அந்த சமூகத்திலே அவமானப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான நம்பிக்கையே குறைந்து எதற்காக வாழ வேண்டாம்? குழந்தை கூட இல்லையே, யார் எனக்கு பாதுகாப்பு, யார் எனக்கு துணை? ஆண்டவரே, இந்த உலகத்திலே நான் அனாதையாய்த்தான் நிற்க வேண்டுமா என்று கதறி கண்ணீரோடு எழுதியிருக்கிற அந்த ஜெபத்தை ஆண்டவர் இந்த நேரத்தில் ஏறெடுத்து பார்க்கிறார். குழந்தை பேற்றை உனக்கு தந்தேன், உன் குடும்பத்திலே திருமண காரியத்தை தந்தேன். இதோ இந்த திருவிழாவை முன்னிட்டு நீ வீட்டிற்கு சென்று அடுத்து வருகிற பொழுது கையில் குழந்தையோடு வந்து, கடந்த ஆண்டு திருவிழாவில் ஜெபித்தேன், திருமணமும் முடிந்தது, குழந்தை பேரும் கிடைத்தது, ரெட்டிப்பு ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தை அந்தோணியார் இந்த இடத்திலே புளியம்பட்டியிலே ஆற்றலோடும் வல்லமையோடும் தந்தார் என்று நாம் சாட்சி சொல்ல வேண்டாம். அந்த ஆற்றலை, எந்த ஆவியை ஆண்டவர் இந்த நேரத்திலே அப்படியே பொழிகிறார். இதோ நிறைய சின்ன குழந்தைகள் எழுதியிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதோ பலர் எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்திலே என் பெற்றோருக்கு இடையிலே சண்டை கூடாது ஏசப்பா. அந்தோணியாரே, சண்டை இல்லாத ஒரு குடும்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும்.
நானோ படித்து கொண்டிருக்கிறேன், மனம் உடைந்து போய் கிடக்கிறேன். எல்லா வீட்லயும் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, என் வீட்டுல மட்டும் ஏன் ஏசப்பா இப்படி சண்டையும் சச்சரவுமா இருக்கு? நான் உம்மட்ட காமியும் அவருக்கு ஒழுங்கா எழுத கூட தெரியல. அந்த சின்ன குழந்தைகள் எழுத்து பிழையோடு தான் எழுதி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த குடும்பத்திலே நடந்த பெற்றோருக்கு இடையில் நடக்கின்ற சண்டையை, வாக்குவாதத்தை ஆசீர்வாதத்தின் தகப்பன் ஆவியை பொழிகிறார். நல்லா ஜெபிங்க, நல்லா நல்லா உங்கள் குடும்பத்திலே தெய்வீக அருள் பொழிந்து இந்த நேரத்திலே ஒரு பெரிய அதிசயம், ஒரு பெரிய ஆச்சரியம், அமைதி உண்டாகுக. அமைதி உண்டாகுகிற குடும்பம். ஏதோ பெற்றோருக்கு இடையிலே எந்த சண்டை சச்சரவும் இல்லாத, பகையில்லாத ஒரு உறவை ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆசீர்வதித்து தர உருக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, ஏதோ இன்னும் நோயிலிருந்து விடுபடுவதற்காக எழுதியிருக்கிறார்கள். தங்களுடைய உறவினருடைய குடும்பத்திலே ஒரு தீராத கசப்பு, அது தீர வேண்டும் என்பதற்காக எழுதி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்கள். இதோ வேலைக்காக விண்ணப்பித்து விட்டு எப்படி அதை தேடுவது என்று தெரியாமல் யாரும் உதவி செய்ய இல்லையே. அந்தோனியாரே, நீர்தான் எனக்கு நிற்க வேண்டாம், நீர் போய் பேசும், எனக்காக பரிந்து பேசி, நான் பரிந்து பேசுவதற்கு ஆளெல்லாம் இல்லை, ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இல்லை, தயவு செய்து நான் தேர்வு எழுத இருக்கிறேன், அந்த தேர்விலே எனக்கு வெற்றியை தந்து இதோ புதிதாய் தொடங்குவதற்காக ஒரு சில காரியங்களை திட்டமிட்டிருக்கிறேன் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். அந்தோனியாரே, உமது பாதத்திலே வந்து ஒப்புக் கொடுக்கிறேன், எனக்கு அருள் தருவீரா, நலம் தருவீரா, இதை செய்து தருவீரா என்று. இன்னும் குறிப்பாக சில பேர் இதோ வீட்டிலே தீய சக்திகள், தீய கட்டுக்கள், அதனால் காரணமே இல்லாத நோய் நொடியும் சண்டை சச்சரவும் குழப்பமுமாக இருக்கிறது. என்னுடைய விடலை பையன் 13 வயது குழந்தை ஒரு குடிப்பழக்கத்திலே மாட்டிக்கொண்டான் என்று ஒரு குடும்பத்தினர் அழுகையோடும் கண்ணீரோடும் எழுதியிருக்கிறார்கள். ஆசீர்வாதத்தின் அன்பு குழந்தைகளே, இதோ அந்தோனியார் சொந்தமாக எல்லோருமாக என்ற நேரத்தில் ஆண்டவருடைய ஆற்றலுக்காக, ஆண்டவருடைய ஆவிக்காக அப்படியே ஜெபிப்போம். ஆவி பொழியப்பட இருக்கிறது. இதோ நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் கண்ணீரோடு நிற்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை தூய ஆவியால் வல்லமையால் பொழிந்து அப்படியே வழி நடத்துகிறார். இப்போது இந்த ஆண்டவர் நமது மத்தியிலே எழுந்தருளி வர இருக்கிறார். அன்பு குழந்தைகளே, அப்படி மத்தியிலே எழுந்தருளி வருகிற பொழுது இவருடைய வல்லமை நம்மை அப்படியே தொடும். அந்த வல்லமை, இந்த கதிர் பாத்திரத்திலிருந்து வருகிற வெளிச்சம் நம்மை அப்படியே தொடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பாடுவோம். உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இப்போது ஆண்டவர் எழுந்தருளி வர இருக்கிறார். எனவே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு என்கின்ற பாடலை நாம் எல்லோருமாக இணைந்து பாட இருக்கிறோம். அஞ்சாத உள்ளம் வேண்டும். ஆவியானவர் பொழியப்பட்டிருக்கிறார். எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, இந்த நற்கருணை நாதரை உற்று நோக்குங்கள். அப்படியே அவரை உற்று பார்த்துக்கிட்டே இருங்க. அவரை நோக்கி அப்படியே ஜெபித்த வண்ணம் இருங்கள். அஞ்சாதே நான் என்றும் முன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்து நின்றாலும், இதோ இந்த ஆண்டவர் நம்மோடு என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், எந்த நிலைதானாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே உன்
உன்னை நான் காப்பேன், அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அஞ்ச வேண்டாம், அஞ்சுகின்ற உள்ளம் வேண்டாம். இதோ ஆண்டவரை மட்டும் உற்று நோக்குங்கள். அவர் சொல்லித் தருகிறார், இதோ மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் உடைந்து விடலாம், ஆனால் நான் உன் மீது கொண்ட அன்போ மாறாது. எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. இந்த வசனத்தை மனசுல தயவு செய்து வச்சுக்கோங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற வசனங்கள், நம்மை வலுப்படுத்துகின்ற வசனங்கள். இந்த ஆண்டவர் தான் அந்த வசனத்தை சொன்னவர். சொன்னது மட்டுமல்ல, சிலுவையிலே நமக்காக உயிரையும் கொடுத்து விட்டார். நாமோ ஒரு சின்ன இடையூறு வந்தால் கூட உடைந்து போகிறோம். ஏசப்பா, என்னப்பா வாழ்க்கை, கடன் பிரச்சனையை விட்டு வெளியில வர முடியாதா? இந்த கடன் பிரச்சனை தீராதா? நான் உயிரோட இருக்கணுமா? என்னை இப்படி திட்டாங்களே, நான் வாழணுமா என்று மனம் உடைந்து விடுகிறோம். அன்பு குழந்தைகளே, யோபுவை மனசுக்குள் கொண்டு வாருங்கள். எத்துணை துன்பம் யோபு பட்டார் தெரியும் தானே? அந்த யோபுவினுடைய உடலெல்லாம் புண் வந்தது, எல்லாம் பறிபோனது. அவருடைய மனைவி சொன்னாள், நீ இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? இன்னும் உயிரோடு இருக்க வேண்டுமா? நீ எல்லாம் ஏன் ஆண்டவரை பழித்து விட்டு செத்து போய் என்று சொன்னாள். அன்பு குழந்தைகளே, யோபு சொன்னார், ஆண்டவரே எனக்கு துணை, இந்த ஆண்டவர் என்னை உசத்துவார், இந்த ஆண்டவர் என்னை உயர்த்துவார், இந்த ஆண்டவர் என்னை வாழ்விப்பார். இதோ இந்த ஆண்டவர் உங்கள் மத்தியில் வருகிற தெய்வம், வந்து கொண்டிருக்கின்ற இந்த தெய்வம் அந்த யோபுவை உயர்த்தினார். யோபுவினுடைய வாழ்வு 7 மடங்கு ஆசீர் பெற்றது. 7 மடங்கு செல்வங்கள், குழந்தைகள் 7 மடங்கு ஞானத்திலும், அவருடைய புதல்வியர்கள் 7 மடங்கு அழகிலும் ஒளிர்ந்தார்கள். அவருடைய புகழ் உலகமெல்லாம் பரவியது. அன்பு குழந்தைகளே, இந்த ஆண்டவர் சொல்லுகிற இதே வாக்கு, குன்று அசையலாம், குகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், எந்த நிலைதானாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன், அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன், அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானே மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன், அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். கண்டு பாடுவோம். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. இன்னொரு தடவை பாடுவோம். அஞ்சாதே அவ்வளவுதான், அப்படியே பாடுங்க. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அப்படியே முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, ஆசீர்வாதத்திற்குரிய நேரம். வாக்கு கொடுத்தவர் மாறாத தெய்வம். எழுதிய விண்ணப்பங்கள், ஜெபித்த விண்ணப்பங்கள், நம்மோடு இணைந்த விண்ணப்பங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கவலை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே இப்போது மாண்பியர் வாடி உயிரை எழுப்பி காட்டப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை நம்முடைய உள்ளம் பூரித்து விட வேண்டும். அவ்வளவுதான்.
இந்த நற்கருணை நாதரை உயிரை எழுப்புகிற பொழுது இந்த பாத்திரத்திலிருந்து வருகிற ஒரு வெளிச்சம், ஆண்டவர் ஒளியா இருக்கார்ல, அந்த வெளிச்சம் வந்து நம்மை தாக்கும் போது உடலில் நோய் இருந்தால் அத்தனை பேருக்கும் குணம். ஆனால் நீ நம்பிக்கையோடு இருக்கணும். எத்தனை வருஷமா டாக்டர் பார்க்க என்ன நடக்க போது, நீங்கள் நினைத்தால் நினைத்ததுதான். ஆனால் ஆண்டவரை எழுப்பி காட்டுகிற பொழுது அந்த வெளிச்சம் ஒரு நொடி உங்களை தொட்டால் போதும். ரொம்பலாம் வேண்டாம். தெரியல, 12 வருஷமா ஒரு அம்மா 12 வருஷம் எல்லா டாக்டரையும் பார்த்தா, எல்லா இடத்துக்கும் போனா, ஒன்னும் ஆவல. கடைசியா அவ சொல்லிக்கிட்டா, என்ன சொன்னா, ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொடுவேன், எனக்கு மத்தியெல்லாம் வேண்டாம், ஆடையின் ஓரத்தை தொடுவேன், சுகம் கிடைத்தது. விவிலியம் தெளிவாய் சொல்லுகிறது, 12 ஆண்டு நோய் தீர்ந்தது. கொஞ்ச நாள் 2 நாள் இல்ல, 12 வருஷம். எனவே இப்போது இந்த ஆண்டவர் எழுப்பி காட்டுகிற பொழுது இதிலிருந்து வருகிற வெளிச்சம் உங்களை தொட்டால் போதும். மனதில் இருக்கிற இருள் போய்விடும், குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் போய்விடும். இதோ எழுதி கேட்ட அத்தனை விண்ணப்பங்களும் ஆசீர்வாதமாக நடக்கும். எனவே மாண்பியர் வாடி உயிரை எழுப்பப்படுகிற பொழுது கலைமான் நீரோடைக்காக தாங்கி தவிப்பது போல நம்முடைய உள்ளம் தாகத்தோடு இருக்கணும். ஏசப்பா, என்னை எப்படியாவது தொற்றுங்க, எனக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் கொடுத்துருங்க, நான் நன்றியுள்ள பிள்ளையா இருப்பேன், வெற்றியுள்ள பிள்ளையா நான் போகணும், தலை நிமிர்ந்த பிள்ளையா நான் போகணும், நல்ல உடல் சுகத்தோட ஆசீர்வாதத்தோட என் குடும்பம் உயர்ந்து நிற்கணும், என்னை எப்படியாவது ஆசீர்வதிங்க, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். இவ்வளவுதான். மாண்பியர் பாடுவோம், அருள் பெறுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் தன்னலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருநற்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா